வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டம். இந்த போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2021 அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் மீதான இந்த பாலியல் சுரண்டல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் போன்ற தீமைகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் இது. 2012ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். உலகிலேயே அதிக குழந்தைகளை கொண்ட நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஒன்று. இந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்திங்கன்னா 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 472 மில்லியன் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்திருக்காங்க. என்ன தான் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி, அதே மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி அந்த மாதிரி ஏற்பட்டாலும், அதாவது ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி குழந்தைகள் மகிழ்ச்சியாக கல்வி கற்று நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. பட் அதையும் நம்ம பார்க்குறோம். இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த பாலியல் துன்புறத்துக்கு ஆளாகிற நிறைய இருக்குது. பட் அதுக்கு அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதாவது பெண் குழந்தைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆண் குழந்தைகள் இது மாதிரி பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த பாதிப்பு அப்படிங்கிறது யாரால் நடக்குது, ரொம்ப நெருங்கிய உறவினர்களாலோ இல்லை பள்ளியிலோ இல்லை பொது இடங்கள்லையோ இல்லை அவங்களோட கார்டியனாக யாரால் இது நடக்குது, அவங்களுக்கு உரிய தண்டனைகள் இருக்குது. எவ்வளோ தண்டனைகள் எவ்வளோ, அதே மாதிரி அபராத தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதாவது குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அவங்க மகிழ்ச்சியாக கல்வி கற்பதற்கும் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் அவங்களுக்கு சம உரிமை இருக்குது. பட் இது ஆன்லைன் அப்யூஸாக இருக்கலாம், அதாவது சைக்கலாஜிக்கல் அப்யூஸ், செக்ஸுவல் அப்யூஸ், அதே மாதிரி நெக்லெக்ட், அதாவது குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஒதுக்குதல் அந்த மாதிரி, இல்லை புறக்கணிக்கிறது, மன ரீதியாக உடல் ரீதியாக இந்த மாதிரியான வன்முறைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த சட்டத்தில் நிறைய கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணமாக ஒரு பெண் குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அந்த பெண் குழந்தைகளை விசாரிக்க பெண் காவலாளிகளை நியமிக்கணும். அந்த அவங்களுக்கு எந்த இடத்துல அவங்க சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்துலையே அவங்கள போய் விசாரணை பண்ணி அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டில் 3 மந்த்ஸ்க்குள்ளார அதுக்கு உடனடியாக அதுக்கு நீதி வழங்கணும். இப்போ ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு தான் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உடனடியாக இமீடியட்டாக அவங்க அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகி அந்த எமோஷனில் இருக்கும் பொழுது அந்த கேஸை விசாரிக்கணும். இன்னொன்று, இப்போ ஸ்டேஷனில் இந்த எல்லைக்குள்ளே நாங்கள் இல்லை, இது வேறு ஏரியா வருது, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலும் அலைக்கழிக்கக்கூடாது. அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு, அதே மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே ஜாதி, மதம், இனம் அப்படிங்கிறத பாகுபாடு இல்லாமல் அந்த குழந்தைகளோட துன்புறுத்தல்கள் அவங்கள அதை கேட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னொன்று, அவங்களோட நல்ல ஒரு இணக்கமான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரணும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நீதி கண்ணியத்தோடனும் இரக்கத்தோடையும் அவங்கள நடத்தணும். அதே மாதிரி பாகுபாடு இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனை நடந்தவங்களுக்கு மறுபடியும் அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து அவங்கள பாதிக்கப்படணும். சட்டப்படி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் செஞ்சு தரணும். மருத்துவ ஆலோசனை, அதே மாதிரி சமூக கல்வி சேவைகள் தரணும். சப்போஸ் அந்த மாதிரி அப்யூஸ் இப்போ ஒரு ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளோட பதற்ற நிலை மாறி மீண்டும் அவர்கள் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். தேவைப்பட்ட அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்க பயந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும். அந்த பிரச்சனைக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க எப்படி இருந்தாங்க, பின்னாடி எப்படி இருந்தாங்க, அந்த
அவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட் வந்து பாதுகாப்பாக வைக்கணும், தேவைப்படாமல் யாருக்கும் வந்து சொல்லக்கூடாது. அந்த குழந்தைங்களுடைய நீதிக்கு வழங்குறதுக்கு சப்போர்ட்டாக ஒரு சட்ட ஆலோசகர் இருக்கணும். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். குழந்தைகள் வந்து இந்த செக்ஸுவல் அப்யூஸ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க யாருக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க சின்ன குழந்தைங்க அவங்களே வந்து பாதுகாக்க முடியாது. அவங்களே வந்து அவங்க மற்றவங்கக்கிட்ட இருந்து போராடவும் முடியாது. ஸோ அந்த வயசில் அவங்களுக்கு வந்து எதிர்த்து பேசவோ இல்லை தற்காப்புக்காக அவங்கள பயன்படுத்திக்கவோ இல்லை சட்ட ரீதியான ஆலோசனையோ எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது காவல்துறையை வந்து அவங்க அணுகணும். அவங்க வந்து இவங்களோட ரிப்போர்ட்டை எடுத்துட்டு அவங்க நீதிமன்றத்தில் போய் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆதரவாளரை வந்து கவர்மெண்ட்லேயே வந்து நிர்ணயம் செஞ்சு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை அவங்களோட மனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கா, அந்த பதட்ட நிலை அதிகமாக இருக்கா, அவங்களோட நார்மல் ஸ்டேஜுக்கு அவங்க வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி சட்ட ரீதியான ஆலோசனையும் உளவியல் ரீதியான ஆலோசனையும் அவங்க தருவாங்க. மன ஆரோக்கியத்தை வந்து அவங்க ஏற்படுத்தி நிறைய கவுன்சிலிங் சென்டருக்கு அனுப்புவாங்க. இல்லை மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவ பாதுகாப்பு, அப்புறம் உடல் ரீதியான மன ரீதியான பாதுகாப்பு எல்லாமே அளிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனை வருமுன் காப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பட் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆலோசகர் வந்து பாதுகாப்புக்கான உரிமை என்ன இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன, அதற்கான தண்டனைகள், அபராத தொகை, அதே மாதிரி இழப்பீடு, உரிமை அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்சோ சட்டமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த இதுக்கு வந்து ஒவ்வொரு தண்டனையும் குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் வந்து உறுதுணையாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் குழந்தைகளாக வந்து நம்ம பாதுகாக்கணும். நிறைய ஆன்லைன் அப்யூசஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டு குழந்தைங்க ஆன்லைனில் பழகி அவங்கக்கிட்ட ஏமாந்து போகிறது, இல்லை நேர்லேயே அவங்கள பார்க்காம அவங்கக்கிட்ட வந்து பழகி மறுபடியும் வந்து ஏமாந்து போகிறது, வீட்டை விட்டு ஓடி போகிறது, அந்த மாதிரியான இது கூட ஆன்லைன் அப்யூஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் இந்த போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது முழுக்க குழந்தைகளை வந்து இந்த பாலியல் சுரண்டல் மற்றும் துஷ்பிரயோகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம். ஸோ குழந்தைகளுக்கும் வந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு சொல்லித்தரணும். இந்த மாதிரியான வன்முறைகள் இல்லாத ஒரு சமுதாயமாக மலர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.